இப்போ இந்த சரஸ்வதி, சரண்யா, இந்த மாதிரி ஒரு சிலவங்களுக்கு கோல வரக்கூடிய பெண், ஒரு சில பெண்களுக்கு கோல வரக்கூடிய பெயர்கள் கோகிலா, கோகுலவாணி, இந்த கோகில பிரியா, இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் மிதுன ராசியில் தான் வரும். இவர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான புத்திசாலித்தனத்தை எல்லா விஷயங்களிலும் எல்லா இடத்திலும் தங்களுடைய அறிவு கூர்மையையும் சமயோஜித புத்தியையும் வெளிப்படுத்துவார்கள். ரொம்பவும் புத்திசாலித்தனமான ஒரு பெண் தனக்கு கீழ் வேலை செய்யும் பொழுது அது யாருக்குத்தான் பிடிக்கிறது? இவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய ரகசியங்களாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். பலரால் இவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுவதில்லை. இதனால என்ன ஆகிறது அப்படின்னா, இவர்களே அந்த விஷயத்தை தேடி தேடி அதனை படித்து கொள்ளும் பொழுது இவர்களை பலருக்கு பிடிப்பதில்லை. இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் அதனை ரெசிப்ரோகேட் செய்யாத ஒரு இடத்தில் நம்மளுடைய பேர் இவர் இல்லை, இவர் மேலோட்டமான காதலையும் காமத்தையும் தான் எதிர்பார்க்கிறார். நம்மை ஒரு உயிருள்ள ஜீவனாக, ஒரு புத்தி இருக்கக்கூடிய நபராக பார்க்காமல் இவருடைய தேவைகளுக்கு மட்டும்தான் நம்மை காதலிக்கிறார் அப்படின்னு இவர்கள் உணரக்கூடிய இடத்தில் லவ்வரை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை, இல்லது கணவனை கூட மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படுகிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் மிதுன ராசியில் பிறந்த பெண்களை எவ்வாறு அடையாளம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இவங்களுடைய பேர் பெரும்பாலும் பார்த்தோம்னா கே, வி இல்லைன்னா எஸ். இப்போ இந்த சரஸ்வதி, சரண்யா, இந்த மாதிரி ஒரு சிலவங்களுக்கு கோல வரக்கூடிய பெண், ஒரு சில பெண்களுக்கு கோல வரக்கூடிய பெயர்கள் கோகிலா, கோகுலவாணி, இந்த கோகில பிரியா, இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் மிதுன ராசியில் தான் வரும். இவர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான புத்திசாலித்தனத்தை எல்லா விஷயங்களிலும் எல்லா இடத்திலும் தங்களுடைய அறிவு கூர்மையையும் சமயோஜித புத்தியையும் வெளிப்படுத்துவார்கள். ஏன் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 3வது ராசி, 3ஆம் இடம் குறிகாட்டக்கூடியதே பார்த்தோம்னா தகவல் தொடர்பு, புத்தி கூர்மை, அதாவது அந்த ஒரு இன்டெலிஜென்ஸை வெளிப்படுத்தக்கூடிய புதன் தான் இவங்க ராசியோடைய அதிபதி. இந்த ராசியை பார்த்தோம் அப்படின்னா இரட்டை டுவல் தன்மை, டுவல் சைன், அதாவது எப்பொழுதுமே பிளான் பி அப்படிங்கிறதை இவர்கள் வைத்து கொண்டிருப்பார்கள். ஒரு நல்ல பேச்சாற்றல், அதாவது ஒரு கூட்டத்தையே தன் பேச்சால் கட்டி போடக்கூடிய அளவுக்கு நகைச்சுவையாகவும் புத்திசாலித்தனமாகவும் பேசக்கூடிய நபர்கள் இவர்கள். அறிவுத்திறன், அறிவு தேடல் அப்படிங்கிறது எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை படித்து கொண்டிருப்பது. ஒரு விஷயத்தை நாம் சொல்லிவிட்டால் போரும், அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை போய் இன்டர்நெட்ல எடுக்கிறது, கூகுள்ல எடுக்கிறது, ரெஃபரன்ஸ் எடுக்கிறது, அதை மிகவும் புத்திசாலித்தனமாக ஒரு கோர்வையாக கொண்டு வருவது, எப்பொழுதும் படித்து கொண்டே இருப்பது. இவர்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் இன்டெலிஜென்ட்டாக செயல்படக்கூடிய நபர்கள். மிகவும் சுறுசுறுப்பாக மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை எடுத்துக்கொண்டு அதையும் கச்சிதமாக செய்யக்கூடிய நபர்கள். என்ன இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல என்ன சவால்களை இவர்கள் சந்திக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவும் புத்திசாலித்தனமான ஒரு பெண் தனக்கு கீழ் வேலை செய்யும் பொழுது அது யாருக்குத்தான் பிடிக்கிறது? இவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய ரகசியங்களாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். பலரால் இவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுவதில்லை. இதனால என்ன ஆகிறது அப்படின்னா, இவர்களே அந்த விஷயத்தை தேடி தேடி அதனை படித்து கொள்ளும் பொழுது இவர்களை பலருக்கு பிடிப்பதில்லை. இவர்கள் அதிகமாக பேசுகிறார்கள், இவர்களுடைய புத்திசாலித்தனம் நெகட்டிவாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி இவர்களை பற்றி நிறைய இடங்களில் இவர்களுடன் வேலை செய்பவர்களே ஒரு மாதிரி ஒரு கம்ப்ளைண்டாக
பண்ணி விடுகிறார்கள். மேலும் இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை யதார்த்தமாக சில நேரங்களில் ஜோக்காக பேசினாலும் இல்ல ரசனையாக பேசினாலும் அதனையே மற்றவர்கள் நெகட்டிவாக எடுத்துக்கொண்டு இவர்களை மோதி விடுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி நாம் இவர்களை பற்றி சொல்லிவிடலாம். இதெல்லாம் இவர்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய சவால். இப்போ இவங்களுடைய பாஸ், இவங்களுடைய குரு, இவங்களுடைய சீனியர் இவங்கள்ட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லலை அப்படின்னா ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக இவர்கள் அந்த ரெஃபரன்ஸை எடுத்து கொண்டாலும் கூட இவர்கள் நம்மை கிராஸ் பண்ணி போய் விடுகிறார்களோ அப்படிங்கிற மாதிரி இவர்களுடைய பாஸே இவர்களுக்கு ஒரு பாலிடிக்ஸ் சிலை, ஒரு பாலிடிக்ஸ் வலை விரித்து விடுகிறார்கள், ஒரு பாலிடிக்ஸ் சிலந்தி வைத்து விடுகிறார்கள். இவர்களும் நாம் அதற்குள் சிக்குகிறோம் அப்படின்னு தெரியாமலே இவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். பிறகு அதிலிருந்து வெளியே வருவதற்கு இவர்கள் அதிகம் போராடுகிறார்கள். இவங்களுடைய பர்சனல் லைஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பா இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள் அதிகம் இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விழுந்து விடுகிறார்கள். ஆனால் அதே வேகத்தில் இவர்கள் தெளிந்து விடுகிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படின்னா இவர்கள் தங்களுடைய லவ் பார்ட்னரிடமோ இல்லை லைஃப் பார்ட்னரிடமோ அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தை, ஒரு உரையாடலை தொடங்கும் பொழுது அது கிடைக்காததால் காதலில் ஒரு விரிசல் ஏற்படுகிறது. அதாவது இவர்கள் யாரை காதலிக்கிறார்களோ, யாரை லைஃப் பார்ட்னராக எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்கள்லாம் இவர்களை ஒரு தலையாட்டும் பொம்மை போல் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் மிதுனராசி சகோதரிகள் ரொம்பவும் ஒரு ஸ்மார்ட்டா, அறிவுபூர்வமா, இன்டெலிஜென்ட்டா ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் பொழுது, அதனை பற்றி பேசும் பொழுது இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் அதனை ரெசிப்ரோகேட் செய்யாத ஒரு இடத்தில் நம்மளுடைய பேர் இவர் இல்லை, இவர் மேலோட்டமான காதலையும் காமத்தையும் தான் எதிர்பார்க்கிறார். நம்மை ஒரு உயிருள்ள ஜீவனாக, ஒரு புத்தி இருக்கக்கூடிய நபராக பார்க்காமல் இவருடைய தேவைகளுக்கு மட்டும்தான் நம்மை காதலிக்கிறார் அப்படின்னு இவர்கள் உணரக்கூடிய இடத்தில் லவ்வரை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை, இல்லது கணவனை கூட மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படுகிறது. இதைத்தான் பிராக்டிக்கலா நிறைய இடங்கள்ல கருத்து வேறுபாடு, லீகல் செப்பரேஷன் அப்படின்னு எல்லாம் மிதுனராசி சகோதரிகள் ரொம்பவும் உணர்வு பூர்வமாக எடுத்துக்கொண்டு நம்மை மதிக்காத, இன்னும் சொல்ல போனால் நம்மை மிதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணைவனை இல்லைன்னா ஒரு லவ் துணைவனை நாம் கண்டிப்பாக பிரிந்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு இரண்டாவது திருமணத்துக்கோ அல்லது வேறொரு காதலனையோ தேடி செல்ல வேண்டிய ஒரு பரிதாபமான சூழ்நிலை நிறைய இடங்களில் ஏற்படுகிறது. மேலும் இவர்கள் ரொம்பவும் புத்திசாலித்தனமாக பேசுவதனால் இவர்கள் புகுந்த வீட்டில் இருப்பவர்கள்லாம் மறைமுகமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர்கள் இல்லாத நேரத்துல பாத்தியா நம்ம வீட்டு அறிவு ஜீவி வந்துருச்சு, பாத்தியா நம்ம வீட்டு கூகுள் வந்துருச்சு, பாத்தியா வந்திருக்கு பாருப்பா, அதுதான்ப்பா நம்ம வீட்டு ஏஐ அப்படின்னு இல்லாத போது இவர்களை பற்றி கிண்டல் செய்கிறார்கள், கேலி பேசுகிறார்கள். இதெல்லாம் நிறைய இடத்தில் வந்துவிட்டது. எல்லாம் தெரிஞ்ச எஜமானின்னு சொல்றாங்க, எல்லாம் தெரிந்த ஏகாம்பரின்னு இவர்களை கிண்டல் செய்கிறார்கள். இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இன்லாஸ் இவர்களுக்கு நிறைய மன உளைச்சலை கொடுக்கிறார்கள். இவங்களுடைய வேகத்தையும் இவங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் இவங்களுடைய ஸ்மார்ட்னஸையும் தெரியாமல், அதாவது இவங்களுடைய இன்லாஸ் ஈவன் ஹஸ்பண்டாக கூட இருக்கலாம், நிறைய விஷயத்துக்கு தேவையில்லாமல் அதிக நேரம், அதிக பணம், அதிக உடல் உழைப்பை செலவு செய்து கொண்டிருப்பார்கள். இவங்க புத்திசாலித்தனமா ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும் பொழுது அதனை அவர்கள் ஒத்துக்கொள்ளாமல் இவர்களை மட்டம் தட்டுவது, இவர்கள் வேகமாக போகிறார்கள், எல்லா விஷயத்திலும் எல்லை மீறுகிறார்கள், ரூல்ஸை மதிக்காமல் பிரேக்கிங் த ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் நடக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது
இது மன உளைச்சல் ஏற்படுகிறது. திரும்பவும் நாம் ஒரு பூம் மாடு போல் இருக்க வேண்டும்னு நம்மளுடைய கணவனும் நம்மளுடைய இன்லாஸும் எதிர்பார்க்கிறார்கள். நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறார்கள். நம்மளுடைய அறிவு திறமையை அவர்கள் மதிக்க மாட்டேங்கிறார்கள் என்பதை உணர்ந்து நிறைய இடங்களில் திருமண வாழ்க்கை கூட இவர்களுக்கு ஒரு செகண்ட் சாய்ஸை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுகிறது. இதனால் இவர்களுக்கு ஒரு சஞ்சலம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. ஒரு முடிவெடுக்கிறார்கள், அந்த முடிவை செயல்படுத்துவதற்குள் அந்த டெக்னாலஜி மாறுகிறது. அப்போ அந்த முடிவை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இவர்களை பொறுத்தவரை, மிதுனராசி சகோதரிகளை பொறுத்தவரை அப்டேட்டாக இருப்பது. அந்த டெக்னாலஜியே தெரியாத நபர்கள் என்னன்னா, இவர்கள் முடிவை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். ஸ்டெடி மைண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர்களை திட்டுகிறார்கள். காலையில் ஒன்று சொல்கிறீங்க, ஈவினிங் வேற ஒன்று சொல்கிறீங்களே, அதுக்குள்ள மைண்டை மாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்களுக்கு ஒரு எரிச்சல் வருகிறது. மேலும் புது டெக்னாலஜி, புது ஸ்மார்ட்னஸை புரிந்து கொள்ள நீ மாட்டேங்கிறியே, இதனை நான் ஒருக்கு எப்படி விளக்கம் சொல்லுவது அப்படிங்கிற மாதிரி இவர்கள் உள்ளுக்குள்ளறையே புழுங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதனால் ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறது இவர்கள் அதிகம் ஏற்படுகிறது. மேலும் மற்றவர்கள் பல விஷயங்களை கவனிப்பதில்லை. இவர்கள் எல்லா விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதனை கவனிக்கும் பொழுது, அதனை சுட்டி காண்பிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு ஏதோ அவர்கள் தவறு செய்தது போல், இவர்கள் அவர்களை திட்டுவது போல், குற்றம் கண்டுபிடிப்பது போல் தோன்றுகிறது. ஆனால் இவங்க மைண்டுக்குள்ள அந்த மாதிரி எதையுமே வைத்துக் கொள்வதில்லை. மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், புத்தியை மறைத்து கொண்டு செயல்படக்கூடாது அப்படிங்கிறதைத்தான் சொல்கிறார்கள் அப்படின்னு மற்றவர்கள் உணர்ந்தால், அதாவது நம்ம ஃபீஸே கொடுக்காம மிதுனராசி சகோதரி நமக்கு டியூஷன் எடுத்துக் கொள்கிறார் அப்படிங்கிறதை மாமியார் உணர்ந்தாலும், கணவன் உணர்ந்தாலும், நாத்தனார் உணர்ந்தாலும், தம்பி தங்கச்சி உணர்ந்தாலும், இந்த மிதுனராசி சகோதரி அவங்களுக்கெல்லாம் ஒரு பொக்கிஷமாக இருப்பார். இவங்க என்ன புத்திசாலித்தனத்தை வச்சு நமக்கு அட்வைஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசித்தால் வேறு வழி இல்லாமல், அது தம்பி தங்கச்சியாக இருந்தாலும் சரி, கொழுந்தனாராக இருந்தாலும் சரி, நாத்தனாராக இருந்தாலும் சரி, இவர்களால் ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நிறைய இடங்களில் ஏற்படுகிறது. மேலும் இவர்களுக்கு என்னென்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அதிகம் வருதுன்னா, இந்த அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸு, அதே மாதிரி இந்த கோல்டு, ஆஸ்துமா, டஸ்ட் அலர்ஜி, நர்வ்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், இந்த ஷோல்டர் பெயின், ஃப்ரோசன் ஷோல்டர், கேஸ்ட்ரிக் அசிடிட்டி, பேக் பெயின், இந்த மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் இவர்களுக்கு ஏற்படுகிறது. இவர்கள் அதிகம் சந்திக்கக்கூடிய பரிதாபம் என்ன அப்படின்னா, இவர்கள் அறிவு ஜீவி, திமிர் பிடித்தவள், ரொம்பவும் படித்தவள், அதி புத்திசாலி, அதி மேதாவி அப்படின்னு பலரால் மறைமுகமாக திட்டப்படுவது. யாராவது ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்கிறாங்களே, ஒரு கடனை அடைக்க முடியாம கஷ்டப்படுறாங்களேன்னு போய் ஒரு அட்வைஸ் சொன்னாலும் கூட, ஓ அறிவுரையை யார் கேட்டது அப்படின்னு மற்றவர்கள் இவர்களை தூக்கி போடும் பொழுது இவர்களுக்கு அந்த அவமானமும் துக்கமும் அதிகமாக இருக்கிறது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் பிராக்டிக்கலா அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கள் அந்த ஐடியாஸை, அந்த ஒரு எக்ஸ்பர்டைஸை, அந்த புத்திசாலித்தனத்தை தேவைப்படும் பொழுது மட்டும்தான் மற்றவர்களுக்கு கொடுக்கணும். சும்மாவே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வேல்யூ அப்படிங்கிறது பலருக்கு தெரிவதில்லை. மேலும் இவர்கள் ஒரு முடிவு எடுக்கும் முன் பல விதங்களில் யோசிக்கலாம். அந்த முடிவை எடுத்த பிறகு அந்த முடிவிலிருந்து மாறாமல் அதனை கெட்டியாக பிடித்து கொள்வது. மேலும் இவர் இந்த ராசியே ஒரு காற்று ராசி. அப்போ அந்த காற்று ராசிங்கிறது என்னன்னா, ரொம்பவும் வேகமாக பரவும். அந்த மாதிரி வேகமாக பரவும் பொழுது அந்த எந்த விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு நபராக இருந்தாலும் ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கலாம். அது மிஸ்டேக்காக இருந்தால் பின்னாடி வந்து விடலாம்.
அது நன்றாக இருந்தால் நாம் அதனுடன் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு இவர்கள் நினைக்கிறார்கள். அது நிறைய இடங்களில் இவர்களுக்கே பேக் ஃபயர் ஆகிறது. இப்பொழுது நான் சொன்ன இந்த விஷயத்தை எல்லாம் கொஞ்சம் பயிற்சி, முயற்சி, யோகா, தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் கண்டிப்பாக இவர்கள் திருத்திக் கொள்ளலாம். இதையும் தவிர இவர்களுக்கு கிரீன் எமரால்டு அப்படிங்கிற ஒரு ரத்தினத்தை அணியும் பொழுது இந்த புத்திசாலித்தனம் மற்றும் கிளாரிட்டி அதிகம் இவர்களுக்கு ஏற்படுகிறது. முடிந்தவரை கடன் வாங்குவது, மற்றவர்களுக்காக கையெழுத்து போடுவது, ஜாமீன் கையெழுத்து போடுவது, இந்த சிட்டு போடுவது, ஒரு பணத்தை இங்கிருந்து வாங்கி இன்னொரு இடத்துக்கு கொடுப்பது, இந்த மாதிரி ரொட்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் இவர்கள் தவிர்ப்பது இவர்களுக்கு புத்திசாலித்தனம். அதையும் தவிர இவர்கள் இந்த விஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு, விஷ்ணு சுப்பிரபாதம், விஷ்ணு சகசரநாமம், இந்த மாதிரி பெருமாள் கோயில்களுக்கு போவது, ஏகாதசி விரதம் இருப்பது, இதனை எல்லாம் இவர்கள் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது ஒரு லக் இவர்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். கிரீன் கலர்னு சொல்லக்கூடிய பச்சை நிறங்கள் அதிகம் உபயோகிப்பது, ஒரு வண்டி வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு ட்ரெஸ்ஸு போடுவதாக இருந்தாலும் சரி, பச்சை கலரை அதிகம் உபயோகிப்பது. மேலும் இந்த கல்விக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு உதவுவது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மிதனராசி பெண்கள், சகோதரிகள் ஒரு தென்றலாக, ஒரு காற்றாக இருக்கும் பொழுது இவர்களை அனைவரும் ரசிப்பார்கள். ஆனால் ரொம்பவும் தோல்வி, அவமானங்களை சந்திக்கும் பொழுது இவர்கள் புயலாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த மாதிரி நேரத்தில் இவர்கள் கொஞ்சம் பேச்சை குறைத்து கொண்டு, வேகத்தையும் கூட சில நேரங்களில் குறைத்து கொண்டு கொஞ்சம் நிதானமாக இவர்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக இவர்கள் ஒரு நல்ல உச்சத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.